கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வெலிகா கண்டி கிராம மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேறிய கிராமம் ஒன்றின் மக்கள் தற்போது யானைகளின் அச்சுறுத்தலால் மீண்டும் இடம்பெயரும் அபாயம் உருவாகியுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வெலிகா கண்டி கிராம மக்கள் கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதுவரையில இந்த குடிச்ச வீடுதான் அமைச்சிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதி என்று கிணறு குடிநீர் பிரச்சனை இருக்குது. மற்றது மழை செல்லக்கூடம் இல்லை, வீதி பிரச்சனை இருக்கு. அதை விட பெரிய பிரச்சனை யானை பிரச்சனை. நிரந்தர வீடு, மின்சார இணைப்பு, தொழில் வாய்ப்பு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் அற்ற நிலையிலேயே இப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அத்துடன் யானைகள் தினமும் இந்த கிராமத்தை நோக்கி படையெடுக்கின்றன. மையோர் நான் போட்டிருந்தேன். ஒரு ஏக்கருக்கு மேல மையோர் ஒரு புடுங்குறன்னு சொன்னாலும் 15-20 மூட கிழங்கு பிடிங்கிருக்கலாம். அவளும் சாப்பிடுத்த வாழை அப்படி தென்னம்புள்ள 64 புள்ள வச்சதுல ஒரு 4-5 புள்ள நிக்கி. கிராமத்திற்குள் நுழையும் யானைகள் மக்கள் வசிக்கும் குடிசைகளையும் பயன் தரும் மரங்களையும் பயிர்களையும் அழித்துச் செல்வதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். இந்த இரவையில இந்த வனவிலங்குகள் யானைகள் இரவையில சாப்பிட்டு சொன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த நிலையில? இதனால் வீடுகளில் வசித்தால் உயிர் ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தால் உயரத்தில் பரன்கள் அமைத்து தமது இரவுகளை கழிக்கும் மக்கள் கிராமத்தை விட்டு இடம்பெயரும் அபாய நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டிய போதும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது கிராமம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் தீர்த்து தமக்கான இயல்பு வாழ்க்கையை பெற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றார்கள் வெலிகா கண்டி மக்கள்.